ஆட்சியில பங்கு கொடுத்து விடக் கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு கவனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். 2006 செஞ்ச தவறை இந்த முறை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாணிக்கம் தாக்கூர் துணிச்சலாக சொல்லி இருக்கிறார். நாங்கள் கேட்கவும் இல்லை, அவர்கள் மறுக்கவும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப பிரில்லியன்ட் ஆன்சர். நாங்க கேட்கவும் இல்லை, அவங்க மாட்டோம்னு சொல்லல சார். சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை ஊற்றிய சாக்கடையே திமிரி அடித்தால் தாங்க மாட்டாய், பிழைத்து போ அப்படின்னு கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார். என்ன பியூட்டினா, மோதிட்டு இருக்கிற இந்த 2 பேரும் ஒரே கூட்டணியில இருக்காங்க இப்ப வரைக்கும். இதுல இருந்து ஒன்ன புரிஞ்சுக்கலாம், திமுக கூட்டணி பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஆட்சியில் பங்கு என்பது குறித்து மிகப்பெரிய விவாதம் மீண்டும் கிளம்பி இருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட நேற்றைக்கிலிருந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கிறது. நேற்று பிப்ரவரி 11 சென்னையில் உள்ள லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் தமிழ்நாடு என்கிற கருத்தரங்கை நடத்தியது. அந்த ரவுண்ட் டேபிள் தமிழ்நாட்டினுடைய முதல் நிகழ்ச்சியாக தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்று பேட்டியளித்தார். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக முன்னாள் முதல்வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டியளித்தார். இந்த 2 பேர்த்தையுமே ஒரு பொதுவான கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்னன்னா, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சாத்தியமா? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படிங்கிற விதத்துல கேள்வி கேட்கப்பட்டது. இப்போ ஸ்டாலின்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்பட்ட போது ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு. இல்ல, அவர்கள் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னது காங்கிரஸ்காரர்கள். Will you share power? அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கிளப்பி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிறத ஏற்படுத்துற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லை. சோ ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு ஸ்டாலின் ரூல்ட் அவுட் பண்ணுகிறார். அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை பின்னால நம்ம அனாலிசிஸ்ல பார்க்கலாம். இப்ப இதே கேள்விய அந்த ரவுண்ட் டேபிள் தமிழ்நாட்டினுடைய நிறைவு நிகழ்ச்சியான எடப்பாடி பழனிசாமியுடைய நேர்காணல்ல அவங்க கேட்கிறாங்க, ஆட்சியில் பங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு தேவையா? வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில், இது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை. அதாவது இது காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கு இடையில இருக்கிற இஷ்யூ, எங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற. சார், ஒரு மிகப்பெரிய கேள்வியா தமிழகத்தில் இருக்குது. 1967 இருந்து ஆட்சியில் பங்குன்றது கிடையாது. இப்போ மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு கான்செப்ட் தமிழகத்துக்கு தேவையா? வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது காங்கிரசுக்கும் திமுகவும் இருக்கின்ற பிரச்சனை, உங்களுக்கு இல்ல, எங்க கூட்டணிக்கு இல்ல. சோ எங்கள் கூட்டணியை பொறுத்தளவுல இது நாட் அட் ஆல் an இஷ்யூ. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே எழல. இது அவங்களுக்கு இடையில ஏதோ முட்டல் மோதல் நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு இடையில அது ஒரு இஷ்யூவா ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. எங்கள் கூட்டணியில் இது ஒரு இஷ்யூவே இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ எங்க கூட்டணியில இது ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்? இது அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு கேள்வி இருக்கு. இந்நிலையில தமிழக பிஜேபியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில நேற்றைக்கு நடந்த பிரஸ் மீட்ல ஒரு முக்கியமான பதிலை முன்வைத்திருக்கிறார். அவர்கிட்ட வேணும்னே செய்தியாளர்கள் குடஞ்சு ஆட்சியில் பங்குங்கிறத பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமானது, நாங்கள் கேட்கவும் இல்லை, அவங்க மாட்டோம்னு சொல்லல. இதான் ரொம்ப முக்கியமான ஆன்சர். நாங்க கேட்கல, அவங்க மாட்டோம்னு சொல்லல. ஒத்து வராதுன்றாங்க, நம்ம கூட்டணியில ஒத்து வர வாய்ப்பு இருக்கா?
நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சார். தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோமே. அதிமுக அவங்களும் தர மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க கேட்கறோம் இல்ல, அவங்க மாட்டோம்னு சொல்லல சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பத்தின டாக்ஸே, இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற பத்தின டாக்ஸே எங்க 2 பேருக்கு இடையில ஒரு நெகோசியேஷனுக்கான ஒரு பாயிண்டாக இருந்ததே கிடையாது, இல்லை அப்படிங்கறத இவர் உறுதி செய்கிறார். இதத்தான் எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டல்ல அது ஒரு இஷ்யூவே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி எலாபரேட்டா சொல்றப்போ கூட்டணி பெருவாரியாக, என்டிஏ பெருவாரியாக வெற்றி பெறும், அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும், அதிமுகவே ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் சொல்லுகிறார். ஆட்சியில் பங்கு பற்றின உங்கள் கருத்து? நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இதுல என்ன, அதோடு மட்டுமில்ல இன்னொன்னையும் எடப்பாடியார் கோட் பண்றார். ஏப்ரல் 12ஆம் தேதி பிரஸ் மீட்ல வச்சு அமித்ஷா என்ன கூறினார் அப்படிங்கறத, நாங்க எங்கள் கூட்டணி அதிமுக தலைமையில் களம் காணும், எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டுகிறார். ஏற்கனவே நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், இதனுடைய எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பத்திரிகைகள், ஊடகங்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க. எந்த குழப்பத்தை விளைவித்தாலும் அந்த முயற்சி எடுபடாது. சோ இப்ப இந்த 3ஐயும் சமீங்க பண்ணி பாருங்க. ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? ஆட்சியில் பங்கு தமிழகத்துக்கு ஒத்து வராது. எடப்பாடி என்ன சொல்லுகிறார்? ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது எங்க கூட்டணியில ஒரு இஷ்யூவே கிடையாது. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லுகிறார்? அது விஷயமா நாங்க கேட்கவும் இல்லை, அவங்க மாட்டோம்னு சொல்லல அப்படிங்கிறார். இது ஆக்சுவலா ஒரு டாக்டிக்கல் ஆன்சர், ரொம்ப புத்திசாலித்தனமான ஆன்சர். உண்மையிலேயே நான் இதை பாராட்டுவேன். என்ன காரணம்ங்கிறது சொல்ல, நம்ம தேர்தல் அரசியல்னு வந்தாச்சுன்னா ரொம்ப பிராக்மேட்டிக்கா யதார்த்தவாதியாக இருக்க வேண்டும். அதுல ரொம்ப நெஞ்ச நிமித்திக்கிட்டு எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருந்தோம்னா கிரவுண்ட்ல லூஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் பிராக்மேட்டிக்கா இருக்கும். தமிழ்நாட்டில் கடந்த அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லி 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 சொல்லியே ஒரு மைண்ட் செட்டை தெளிவா உருவாக்கிட்டோம். இதுக்கு இடையில ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு பிறகு 2014 வரைக்கும் தொடர்ச்சியாக மத்தியில கூட்டணி ஆட்சி தான் அமைந்தது. அந்த கூட்டணி ஆட்சியில ஒரு பெரிய ரோலை, தேசிய கட்சியை காட்டிலும் அதிக அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய பெரிய ரோலை பல்வேறு மாநில கட்சிகள் வகித்தன. பல மாநில கட்சிகள் கிங் மேக்கரால ஆனாங்க. இதெல்லாம் நடந்தது. சோ ஒரு 91க்கு பிறகு 2014 வரை கைவோக்கிய மாநில கட்சிகள், பிடிதளர்ந்த தேசிய கட்சிகள் அப்படிங்கிற காட்சியைத்தான் இந்தியா பார்த்தது. மத்தியில தொடர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை பார்த்து பார்த்து பழகி இருக்கும். இப்படி பழகினால ஒரு டிஎம்கே தலையெடுத்த 67 முன்வைக்கப்பட்ட மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற ஒரு கருத்தியல் ஆழமாக இந்த தமிழகத்துல வேரூன்றி இருக்கிறது. அது எல்லோருடைய மக்கள் மனதிலும் இருக்கிறது. அது ஒரு மைண்ட் செட்டாவே மாறி இருக்கு. இது எந்த லெவலுக்கெல்லாம் இப்ப கொண்டு போறாங்கன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதை தமிழரின் உரிமை போல போக்கஸ் பண்ணி ஒரு பெரிய மனப்பதிவு ஒன்றை திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. இதுல சூட்சுமமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். மத்தியில கூட்டாட்சிங்கிறாங்கல்ல, மத்தியில கூட்டாட்சி இருக்கலாங்கிறப்போ மாநிலத்துல கூட்டாட்சினா மட்டும் என்ன குறைஞ்சிரும்? ஏன் மாநிலத்துல கூட்டாட்சி வரக்கூடாது? அப்படின்னா மாநிலத்தில் கூட்டாட்சிங்கிறதுக்கு எதிராக மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தமைவை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு உருவாக்கியதற்கு என்ன காரணம்? 2006 மெஜாரிட்டி பெறாத நிலையில் திமுக ஆட்சியை பிடித்தது. அப்போ வெளியில இருந்து 30க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கொடுத்த ஆதரவை வைத்துக் கொண்டு கருணாநிதி ஒரு ஆட்சியை 5 ஆண்டு காலம் நடத்தினார். 5 ஆண்டு காலமும் காங்கிரசுக்கு திமுக அல்வா கொடுத்தது. காங்கிரஸ்காரங்களும் கேள்வி கேட்கல. இவ்வளவு தூரம் முட்டு கொடுத்து 5 வருஷம் இந்த ஆட்சியை தாங்கி இருக்காங்களே, அவங்களுக்கு ஆட்சியில பங்கு தரணும்னு கலைஞருக்கும் தோணவும் தோணாது. ஏன் தமிழகத்துல ஆட்சியில பங்கு கொடுத்து விடக் கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு அழுத்தமாக, அவ்வளவு கவனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான்.
ஆட்சியில பங்குங்கிறத ஏற்றுக்கொண்டு விட்டார். அதன் மூலமாக அதிகாரத்துக்குள் தேசிய சக்திகள் மீண்டும் இடம்பெற தொடங்கிவிடும். இப்ப 67ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல அதிகாரத்தின் பக்கம் தேசிய சக்திகளே வரவிடாதபடிக்கு எப்படியோ பிளாக் பண்ணி தடுத்து நிறுத்திட்டாங்க. அதிகாரத்துக்குள்ள தேசிய சக்தியை உள்ள விட்டுறவே கூடாது. அப்படி உள்ள வந்தாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசிய சக்தி விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த திராவிட சக்திகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். சோ தேசிய சக்தி அதிகாரத்தின் பக்கமே அண்ட விடாமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, மாநிலத்தில் எப்போதும் கூட்டாட்சி கூடாது என்பதை ஒரு கருத்தியலாகவே உருவாக்குவது, அதை ஒரு அடிப்படை கோட்பாடு போலவே பேணுவது. இதுதான் அவர்களுடைய தந்திரம். அதனாலதான் 2006 காங்கிரஸ்க்கு அல்வா கொடுத்தது. இது காங்கிரஸ்க்கு புரியல. இப்ப அன்னைக்கு இடையில காங்கிரஸ் வந்திருந்தால் மீண்டும் அதிகாரத்துக்குள் தேசிய சக்தி வந்ததாக இருந்துரும். அவங்களும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய கட்சியை வளர்த்திருக்க முடியும். கோட்டை விட்டார். இப்போ ஸ்டாலின் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னதுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு பதிவிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா என்பதை தமிழக மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதோட மட்டும் இல்ல, இன்னொன்னு 2006 மக்கள் தந்த தீர்ப்பை காங்கிரஸ் மதிக்க தவறிவிட்டது அப்படிங்கறதை அவர் சொல்லி இருக்கார். 2006 மக்கள் என்ன தீர்ப்பு தந்தாங்க? டிஎம்கேக்கு 96 சீட்டு கிடைச்சது, காங்கிரஸுக்கு 34 சீட்டு கிடைச்சு. 96 வச்சுட்டு ஆட்சியை ஃபார்ம் பண்ண முடியாது. வெளியிலிருந்து காங்கிரஸ் கொடுத்த ஆதரவை பயன்படுத்தி கொண்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார் கலைஞர். அன்னைக்கு காங்கிரஸ் மக்கள் தந்த தீர்ப்பை சுட்டி காட்டி பங்கு கேட்டிருக்கணும், கோட்டை விட்டுட்டோம். இதத்தான் மாணிக்கம் தாக்கூர் சுட்டி காட்டுகிறார். மக்கள் தந்த தீர்ப்பை மதிக்க தவறியது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுகிறார். இதுல மாணிக்கம் தாக்கூர் இன்னொன்னு சொல்லி இருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல சட்டலான ஒரு பொருள் இருக்கு. ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையாங்கிறத மக்கள் தீர்மானிப்பார்கள். அது எப்படி மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தடவை டிஎம்கே தனிப்பெரும்பான்மை பெறாது. ஒருவேளை டிஎம்கே ஆட்சிக்கு வரணும்னு இருந்தா அது எங்கள் உதவியோட தான் வர வேண்டி இருக்கும். அப்ப நாங்க வச்சுக்கிறோம், 2006 செஞ்ச தவறை இந்த முறை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாணிக்கம் தாக்கூர் துணிச்சலாக சொல்லியது. இத்தனைக்கு தமிழக முதல்வரை முதன்முறையாக ரொம்ப வெளிப்படையாக தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு அடி அடிச்சிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா ராகுல் காந்தியுடைய ஆசீர்வாதத்துடன் மாணிக்கம் தாக்கூர் பேசி இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லி 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 அது ஏதோ தமிழர்களின் உரிமை சார்ந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்ட காரணத்தினால இதுல புத்திசாலித்தனமா என்ன இருக்கும்னா, தேர்தல் சமயத்துல பரப்புரை ரொம்ப உச்சகட்டத்தை தொட்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி இது குறித்து எவரும் பேசாமல் இருப்பது நல்லது. குறிப்பா பிஜேபி, ஏடிஎம்கே இதை பற்றி பேசவே கூடாது. இதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும், அன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு அன்னைக்கு உட்காந்து பேசிக்கலாம். இன்னைக்கு இதை பத்தி மேடையில பேச ஆரம்பிச்சா இதை வச்சே எதிர்த்தரப்பு, குறிப்பா டிஎம்கே தரப்பு மக்களை என்டிஏவுக்கு எதிராக திருப்பி விட்டு விடுவார், ஏடிஎம்கே கூட்டணிக்கு எதிராக திருப்பி விட்டு விடுவார்கள். ஏன்னா அது ஏதோ ஆட்சியில் பங்குங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி, அது தகாத செயல் மாதிரி ஒரு பிம்பத்தை இங்க கட்டமைச்சிருக்காங்க 1/2 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக. அப்படிங்கிறப்போ எலெக்ஷன் கேம்பெயின் டயத்துல இதை பத்தி பேசவே கூடாது. இதுக்கு நல்ல உதாரணம் இருக்கு, ஆந்திரத்தை எடுத்துக்கங்க. ஆந்திரத்துல எலெக்ஷன் டயத்திலும் பிரச்சார நேரத்தில் ஆட்சி அமைந்தால் அது ஒரு கூட்டணி ஆட்சியாக அமையும், ஃபுல் மெஜாரிட்டியோட வந்தாலும் எங்களுடைய காம்பனன்ட் பார்ட்டிஸுக்கும் நான் இடம் தருவேன் அப்படின்னு எந்த இடத்துலையும் சந்திரபாபு நாயுடு சொல்ல கிடையாது. அதை அவங்க பகிரங்கப்படுத்தவே இல்லை, அமைதியா களத்தை சந்திச்சாங்க, தேர்தலை பிரமாதமா ஃபேஸ் பண்ணாங்க, பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றார்கள். வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கிறப்போ கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை பேருக்கும் பிரதிநிதித்துவத்தை சந்திரபாபு நாயுடு வழங்கினார். பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆனார். பிஜேபியை சார்ந்த ஒருவரே மினிஸ்டராக அங்க இருக்கிறார். அதனால இந்த ஆந்திர மாடலை அப்படியே காப்பி அடிச்சால் போதும், பொதுவெளியில இதை பத்தி பேசிட்டு இருக்க தேவையில்லை. இது சம்பந்தமா எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கவும் வேண்டாம், பெறவும் வேண்டாம். அந்த விஷயத்துல நைனா ரொம்ப டாக்டிக்கலா பேசி இருக்கிறார். நாங்கள் கேட்கவும் இல்லை, அவர்கள் மறுக்கவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரில்லியன்ட் ஆன்சர். இதை இப்படியே தான் கொண்டு போகணும். களத்துல இப்ப இப்படியே ஜெயிச்சே ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
டிஎம்கே தோற்றே ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இப்ப பேசணும். எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆட்சி அமைக்கிறதா இல்லையாங்கிற டாக்ஸ் அன்னைக்கு பேச வேண்டிய ஃபுல்லா இன்னைக்கு பேசிட்டு தான் எல்லாமே குழப்பமாகும். குழப்பி விடுவதற்கு டிஎம்கேயும் தயாராக இருக்கிறது, டிஎம்கே ஆதரவு ஊடகங்களும் தயாராக இருக்கின்றன. அப்படிங்கிறப்போ சர்ச்சையை கிளப்புகிற எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் பிரச்சனை இல்லாமல் டிராவல் பண்றது தான் இப்போ அதிமுக கூட்டணி கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த விதத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில், அதை ஒட்டி நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்க பிரஸ் மீட் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறது. காங்கிரசுக்கும் விசிகவுக்கும் இடையேயான மோதல் உச்சத்தை தொட்டு இருக்கிறதே. அது இப்போதைக்கு தீராது போல இருக்கு. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேக நேர்காணலை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வழங்கியிருந்தார். அப்போ செல்வ பெருந்தகை என்ன கூறியிருந்தார்னா, பெரியவர் ராமதாசும் திருமாவளவனும் ஒரு முறை சந்தித்து கொண்டால் போதும், பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்படி சொன்னவனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, பெரியவர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள்ள வரணும், அப்படி வருவதை திருமாவளவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாமக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை திருமாவளவன் தளர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி தளர்த்தி கொள்ளும் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக ராமதாஸ் அவர்களை ஒரு தடவை அவர் சந்திக்கட்டும். சந்திச்சு பேசினா இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதே போல ரெண்டு கட்சிகளுக்கு, அதாவது ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த ரெண்டுத்துக்கு இடையிலான முருகல் நிலையை தவிர்க்கலாம். ஸோ ரெண்டு பேர் பேசினால் சரியா இருக்கும்னு அவர் சொல்லியிருந்தார். உடனே இதை வச்சுட்டு ரிப்போர்ட்டர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான வன்னியரசிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி செல்வ பெருந்தகை இப்படி சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வன்னியரசு என்ன சொன்னார்னா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற அந்த டோன்ல கடுமையான கேள்வியை முன்வைக்கிறார். உடனே விடுவாங்களா நம்ம மீடியா பர்சன்ஸ்? உடனே மைக்கை தூக்கிட்டு செல்வ பெருந்தகைட்ட ஓடினாங்க. அதாவது உங்களை பத்தி இந்த மாதிரி வன்னியரசு சொல்லி இருக்கிறாரே, எழுச்சி தமிழருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வ பெருந்தகை என்ன பெரிய மனிதரா அப்படின்லாம் கேட்கிறாரே அப்படின்னு கேட்கிறார். உடனே அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன பதில் சொன்னார்னா, நான் எங்க ஆலோசனை சொன்னேன், அரைவேக்காடுகளுடைய பேச்சுக்கெல்லாமா நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம், நாங்க ஆலோசனையே சொல்ல, அரைவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அரைவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசுனேன்? இது சொல்லி முடிச்சதும் இம்மிடியட்டா வன்னியரசு தன்னுடைய எக்ஸ் பதிவுல வெளியிடுகிறார். அவர் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் வீட்டில் சாக்கடை ஊற்றிய சாக்கடையே என்னை அரைவேக்காடு என்று சொல்லுவதா? அடிமை நாயே, அடக்கு நாவை, திமிரி அடித்தால் தாங்க மாட்டாய், பிழைத்து போ அப்படின்னு ரொம்ப ஒரு கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார். என்ன பியூட்டினா, மோதிக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருக்காங்க இப்ப வரைக்கும், டிஎம்கே கூட்டணியில. ஆனால் இந்த ஒரு வார்த்தை போர்லேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. என்னன்னா, ராமதாஸ் உள்ளே வருவதை எந்த நிலையிலும் எந்த விதத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சகித்து கொள்ளாது. இது தெளிவாக தெரிகிறது. காங்கிரஸ் அது குறிப்பா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ராமதாஸை உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறார். வந்தால் அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறது. இப்போ அந்த உறுதிப்பாட்டை சீர்குலைக்கிற வேலையை செல்வ பெருந்தகை செய்கிறார். அப்படிங்கறதுனால்தான் செல்வ பெருந்தகை மேல வன்னியரசுக்கு கடுமையான கோபம். அதனால்தான் அவ்வளவு சீருகிறார். இதுல இருந்து ஒன்ன புரிஞ்சுக்கலாம், டிஎம்கே கூட்டணிக்குள்ள ராமதாஸ் வரமாட்டார். அது கிட்டத்தட்ட ஒரு தெளிவாகிவிட்டது போல தெரிகிறது. ஒருவேளை அதெல்லாம் மீறி ராமதாஸ் உள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியே போய்விடும். அது தாவேக்கா பக்கம் போல எங்க வேணாலும் போகும். இதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இவங்க மோதிக்கிறதும் அடிச்சுக்கிறதும் டிஎம்கே கூட்டணி எந்த அளவுக்கு கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒருவேளை நாளைக்கு டிஎம்கே கூட்டணிக்குள்ள காங்கிரசும் இடம்பெற்று விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெறாங்கன்னு வச்சுப்போம். இப்படி அடித்து கொண்டவர்கள் ஒன்று கூடி எப்படி ஓட்டு கேட்பாங்க, எப்படி ஓட்டு, அதாவது இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு ஒருவருக்கு ஒருவர் டிரான்ஸ்பர் ஆகும்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவாரி விடத்தான பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ டிஎம்கே கூட்டணிக்குள்ள இனி எப்படி ஒன்றுக்கொன்று ஜெல்லாவாங்கன்னே புரியல. இப்போ களத்தில் நிற்க போகிற டிஎம்கே வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ்காரங்க அத்தனை பேரும் மனமும் வந்து வாக்களிப்பார்களா? அதே போல காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மனமும் வந்து அத்தனை திமுக காரங்களும் ஓட்டு போட்டுருவாங்களா? அதே போல வடபகுதியில வட தமிழகத்துல காங்கிரசுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் விடுதலை சிறுத்தைகள் வாக்களித்து விடுவார்களா? விசிகாவுக்கு காங்கிரஸ்காரங்க மனமும் வந்து வாக்களிப்பாங்களா? இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எப்படி ஒருத்தருக்கு ஜெல்லாக போறாங்க? இன்னும் 2 மாசம் தான் எலெக்ஷனுக்கு. சோ இதுல இருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது, திமுக கூட்டணி நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே போகிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.